ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். இக்கதையில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் மற்றும் நிகழ்வுகள் அனைத்தும் கற்பனையே. எந்த தனிநபரையோ அல்லது குழுவையோ பாதிக்கும் நோக்கம் இதற்கில்லை. சொல்றா. மச்சான், அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கேட்டிருந்தேனேடா. புரியுது மச்சான். ஆனா நீ என்னால ரெடி பண்ண முடியலடா. என்கிட்ட அவ்வளவு காசும் இல்ல. தப்பா எடுத்துக்காத. சரிடா, நான் வேற யார்ட்டனா கேட்டு பார்க்குறேன். என் பேர் நவீன். நான் வீடு வீடாக போய் பேப்பர் போடுறவன். என் அப்பா ஒரு மீனவர். கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பல பேரில் அவரும் ஒருத்தர். என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. படித்த படிப்புக்கு வேலை இல்லை, கையில் சுத்தமாக காசு இல்லை. ஆனால் என் வீடை நான் தான் பார்த்துக்கணும். அதுக்காக கிடைச்ச இந்த வேலையை பிடிக்காமல் பார்த்துட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துட்டு வந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அடி விழும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் செஞ்ச தப்பு என்னை பாதிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அது என் அம்மாவை பாதிச்சிருச்சு. ஆமாம், என் அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். அதிகமாக புகையை சுவாசித்து அவங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு. அதுக்கு நான் தான் காரணம். தமிழ் திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தி மற்றும் முன்னணி நடிகர் விஜய் நடித்துள்ள திரைப்படம் தொடர்பாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலில் இந்த படத்தின் 5 நிமிட காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் கசிந்த நிலையில் தற்போது முழு திரைப்படமும் இணையத்தில் வெளியாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்துள்ளது. திரையரங்குகளில் முதல் நாள் முதல் காட்சியாக பார்க்க காத்திருந்த பலரும் ஏமாற்றம் தெரிவித்துள்ளனர். ப்ரோ, உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. இதில் சைன் போட்டுருங்க ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. மா, என்னடா கொரியர் இது? ஓட்டர் ஐடி வந்திருக்குமா? ஓட்டு யாருக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லைம்மா, இன்னும் முடிவு பண்ணல. சரி சரி, நல்லா யோசிச்சு யாருக்கு போடணும்னு முடிவு பண்ணி போடு. யோ, இந்த ஃபைல் கேஸ் எடுத்துன்னு போய் உள்ள வச்சுட்டு வாயா. சார், என்னையா வேணும்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். கம்ப்ளைண்ட்டா? வகாரு, சொல்லு, என்ன கம்ப்ளைண்ட்டு? சார், இன்னைக்கு காலைல ஒரு 8 மணிக்கு ஏடிஎம் பணத்தை நல்லான்னு போயிருந்தேன் சார்.
ஏடிஎம்மில் பணம் எடுத்துன்னு வர வழியில் டீ குடிக்கலான்னு கடைக்கு போனோம் சார். கடையில் டீ வாங்கிட்டு பஸ்ஸில் இருந்தால் சார் காசு எடுத்து பே பண்ணேன். என்ன ப்ரோ ஒரு டீக்கு போய் 500 ரூபாய் தரீங்க? சில்லறை வேறு இருக்குமான்னு தெரியலையே. ப்ரோ கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ. இந்தாங்க ப்ரோ. தம்பி, இங்கே யார் இந்த ப்ளூ கலர் வண்டி நிறுத்தி இருக்கிறது? ஓரமாக நிறுத்த மாட்டீங்களா? யாருப்பா இந்த வண்டி? வந்து எடுங்க. தோ வரேண்ணா. ஹலோ. சொல்லுங்கம்மா. பணம் எடுத்துட்டேன். வந்துன்னு இருக்கேன். நான் பர்ஸ் ஏதாச்சும் பார்த்தீங்களாண்ணா? இல்லையாப்பா, பர்ஸில் எதுவும் பார்க்கலையா? நான் இங்கே தானே வச்சுருந்தேன். இதெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்க மாட்டியாப்பா? நான் கேமரா செக் பண்ணி பார்க்குறீங்களாண்ணா? கேமராலாம் ஒர்க் ஆகுதுப்பா. நீங்கள் வந்து கிளம்புப்பா முள்ளு. சொல்கிறா. டேய் வீட்டில் ஃபோன் பண்ணாங்களே, ஏன்டா எடுக்கல? நீ வேற ஏன்டா நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிறேன். என்னடா ஆச்சு? மச்சான், காலைல காசு எடுத்துன்னு வரலான்னு போயிருந்தேன்டா ஏடிஎம் வரைக்கும். வர வழியில் காசு மிஸ் பண்ணிட்டேன்டா. அதுக்கே என்ன வீட்டில் ஃபோன் பண்ணா எடுக்காமல் இருக்க? வேற என்னடா பண்ண சொல்கிற? காசு தோணுச்சு நீ வீட்டில் போய் சொல்கிறியா? சரி இப்போ எங்கே இருக்க? கிரவுண்டில் உட்காந்துக்கிறேன். சரி அங்கேயே இரு, வரேன். என்னடா பண்ணலாம் இப்போது? எனக்கு தெரிஞ்ச ஒன்றாகிறாரு, அவரை போய் பார்க்கலாம். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம். அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போதைக்கு அவருக்கு கொடுக்குற காசை எதுவுமே வீட்டில் கூட, அப்புறம் ஏதோ பார்த்துக்கலாம். ஏன்பா, உங்கள் ஆசையை நீ ஒழுங்காக வச்சுருமானுங்கிற, உன்னை நம்பி எப்படி காசு தர்றது? ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக காசு வேணும். ஆமாண்ணா. எவ்வளோ வேணும்? நான் ஒரு 10,000ண்ணா. எப்போ ரிட்டர்ன் கைக்கு வரும்? ஒரு 2 வாரம் டைம் கொடுங்கண்ணா. சரி, ஏதோ நம்ம ஆளாக போயிட்ட. என்னண்ணா? நம்ம ஆளு தானே பண்ணி. டேய் என்னத்துறா கோச்சின்னு வந்த? டேய் அவன் எப்படி பேசினுக்கிறான்? வாடா என்னோட போய் பேசி பார்க்கலாம். அதெல்லாம் வேணாம், நீ கிளம்பு. என்னடா இது வச்சுன்னுக்கிற? இல்லைடா, இந்த காலத்துலேயும் ஜாதியெல்லாம் பார்க்குறானுங்க பாரு. நினச்சாலே வெறுப்பாக இருக்குது. அவன் ஒருத்தன் அப்படி இருந்தாலும் நம்மளால என்னடா பண்ண முடியும்? ஒருத்தன் அப்படி இருக்கானா? டேய், இந்த காலத்துலேயும் ஜாதிக்காக எப்படின்னு சாவர ஊர்றா இது.
அதை விட இப்போ எங்கே போகிறோம்? வீட்டுக்கு தான் போ. உன்னை வீட்டில் விட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். சரி பார்த்து போயிட்டு வா. என்னடா யோசிச்சுன்னுங்கிற? எங்கே சுத்தாத, வீட்டுக்கு போயிட்டு வா. அதுக்கப்புறம் தான் சார் உங்களை தேடி வந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். என் பர்ஸை மட்டும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்க சார். நான் பேர் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு, பார்க்கலாம். சார். சார் கொஞ்சம் எலெக்ஷனுக்குள்ளே கண்டுபிடிச்சி தர முடியுமா சார்? ஏன்? என் ஓட்டர் ஐடி அதில் தான் சார் இருக்குது. என்னது ஓட்டர் ஐடி சார்? ஏன்டா மயிரே, 2 நாள் எலெக்ஷன் வச்சுட்டு இப்போ வந்து ஓட்டர் ஐடியா காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? ஒரு பஸ்ஸை கூட ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்லை. எப்படியும் காசு வாங்கி தானே ஓட்டு போட போகிற, கிளம்பு. எங்களுக்கே 1008 வேலை இது, வந்துட்டான். ஒவ்வொரு ஓட்டுனால எதுவும் மாற போதில்லை. எத்த காலி பண்ணு. வாடா இங்க. மா காலையிலேருந்து எங்கடா போன? ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கல? மா இல்லைம்மா. என்னடா சொல்றா? மா காலைல பணம் இருந்தால் சொல்லி அனுப்பியிருந்தீங்களம்மா. ஆமாம். பணம் எடுத்து அனுப்பியிருந்தம்மா. வரும்போது காசு மிஸ் ஆயிடுச்சுமா. என்னது? காசு மிஸ் ஆயிடுச்சுமா. எருமா மாட, பணத்தை எடுத்துன்னு வான்னு அனுப்புனா தொலைச்சிட்டேன்னு வந்து நிற்கிறியே, அறிவில்ல? உங்கள் அப்பா வந்து கேட்டேன், நான் என்னடா பதில் சொல்லுவேன்? இவ்வளோ பெருசாக வளர்ந்து இருக்கிற ஒரு பணத்தை உஷாராக வச்சுக்க தெரியாது? உன்னை சொல்லி ஒன்றும் இல்லை, எதுக்கும் லாக்கி இல்லைன்னு தெரிஞ்சும் பணத்தை எது நான் உன்னை போய் அனுப்பினேன் பாரு. என் புத்தியை செருப்பால் அடியணும். 18 வயசு ஆகுது, ஒரு பணத்தை வச்சுக்க துப்பு இல்லை. பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? எல்லாம் உங்கள் அப்பாவோட உழைப்புடா. உதவாக்கற நாய, என் முன்னாலே நிற்காதப்போ. ஹலோ, ஏய் உங்கள் வீட்டுக்கு தானே வந்துங்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி வேலை. நான் வந்து சொல்கிறேன், நீ ரெடியாரு. எங்கடா போகிறோம்? போடா சொல்கிறேன். ஏண்டா எங்கே போகிறேன்னே சொல்லாமல் போடானா எங்கடா போகிறது? போடா. ஏய் அங்கே என்ன அது கூட்டமாக இருக்கு? ஓரமாக நிறுத்து பார்க்கலாம். அண்ணா என்னண்ணா அங்கே ஏதோ கூட்டமாக இருக்கு? போதையில் ஒருத்த வெளியூர் பையனை போட்டு அடிச்சுன்னு இருக்காங்க. मुझे छोड़ दो मारो मत. ஜனங்கள்லாம் போய் தடுக்காமல் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்கப்பா. இதில் எங்கே போய் முடிய போதும்? அப்படி வரமா நிறுத்திக்கடா. இங்கேயா? ஏய் இங்கே வரேன். ஏண்டா நகை திருடிட்டு திருடலன்னு பொய்யா சொல்ற? ஐயா ஐயா நான் நகை திருடல ஐயா. ஐயா அடிக்காதீங்க ஐயா ப்ளீஸ். ஏய் ஐயோ அடிக்காதீங்க. என்ன வேணாம்? சார் நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், அதான் கிடைச்சிச்சா இல்லைன்னு கேட்டு போகலாம் வந்தேன் சார். கம்ப்ளைண்ட்ல நம்பர் எழுதனியா? சார். அப்புறம் என்ன கெச்சா நாங்களே கூப்பிட போகிறோம். சும்மாலாம் இங்கே வரக்கூடாது, கிளம்பு. வந்துட்டான். ஏய் கிளம்பு. சரி எங்கடா வச்சிருக்க? ஐயா நான் நகைலாம் எடுக்கல ஐயா, ப்ளீஸ் ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. என்னடா ஆச்சு?
பெட்ரோல் போடியா காலைல? காலைல வரும்போது தான்டா போட்டுன்னு வந்தேன். பெட்ரோல் இல்லையே. போட்டுன்னு தானே வந்தேன். சரி இங்கே தான் பக்கத்தில் பெட்ரோல் பங்க், தள்ளி போய் போட்டுன்னு வந்துடலாமா? சரி வா போலாம். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனியே, என்னாச்சு? அதை வேற என்ன கேட்குற? இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தனை போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுருந்தானுங்க. பா என்ன அடி. எதுக்கு தெரியல. போலீஸ்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ தான் மக்களுக்கு கொஞ்சமாச்சும் அவன் மேலே பயம் வரும். மக்களுக்கு ஏன்டா போலீஸ் மேலே பயம் வரணும்? மக்களுக்கு போலீஸ் மேலே மரியாதை வரணும்டா. சரி நான் அவன் சொன்னால் கோச்சிக்க மாட்டியே? என்ன காலையில் சாப்பிடல, போய் சாப்பிட்டு வந்துடலாமா? என்ன பரோட்டா இருக்கானா? இருக்குப்பா. எவ்வளோண்ணா? 30 ரூபாப்பா. 30 ரூபாவா? என்னண்ணா ரேட்லாம் ஏற்றிட்டீங்க? சிலிண்டர் டிமாண்டில் அதான் ரேட் ஏற்றிட்டாங்கப்பா. சரிண்ணா 2 பிளேட் கொடுத்துருங்கண்ணா. வாடா, இப்போ தானப்பா கண்ணு பொழைச்சிருந்துருது. காலிலேருந்து என்னை எவ்வளோ உயிரை வாங்கியிருப்ப. ஆமாம், நேற்று காசு தொலைச்சிட்டு வீட்டுக்கு போனியே, என்ன சொன்னாங்க? அது வேற என்ன ஞாபகப்படுத்துறேன். ஆனால் மச்சான், நேற்று தான்டா காசோட அருமையை புரிய ஆரம்பிச்சிச்சு. நேற்று காசு இல்லாமல் என்ன அலைஞ்சோம்ல. இங்கே காசு தான் எல்லாம். காசு இல்லைனா எதுவுமே இல்லைல்ல. ஒர்றா, நேற்று 10 ரூபாய்க்கு இந்த பரோட்டாவே நீங்கள் 30 ரூபா விற்குது. சிலிண்டருக்கே காலை வரும்போது நம்மளுக்கு வராதா? இரு, ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். 2 வயசு குழந்தைப்பா, அயோக்கிய நாய்ங்க நாசம் பண்ணிட்டானுங்க. இப்போலாம் எல்லாருக்குமே கவர்மெண்ட் மேலே பயமே இல்லாமல் போயிடுச்சு. நம்மளால என்னப்பா பண்ண முடியும்? இந்த காலமே இப்படி தான், விடு. என்னடா போலாமா? ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில் தான். வீட்டில் என்ன பண்ற? நான் மெத்துக்கு வா. இப்போவே வா. ஆமா வா. சரி இது வரேன். அம்மா, இங்கே என்னம்மா ஏதோ காசு இருக்கு? டேபிள் மேலே இந்த காசாடா? ஆ, அது ஓட்டுக்கு வந்த காசுடா. சொல்ல சொல்ல கேட்காம குத்துட்டு போயிட்டாங்க. ஓட்டுக்கு வந்த காசா? காரணம் இல்லையாடா? காரணம் கிடையாதா? டேய், 3 பேர் வந்திருக்கிய, ஒருத்த கூட ஹெல்மெட் போடல. ரூல்ஸ்
ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் ரூல்ஸ் கிடையாது. ஏய் என்னாச்சு கீழே? அது அவனை வண்டி ஓடுத்துறாம கீழே ஆக்சிடென்ட் பண்ணிட்டுக்கிறான்டா. அவனை சொல்லி ஒன்றும் குத்துல அவங்க அப்பா அம்மாவை சொல்லணும். வண்டி ஓடுறதில்ல அவட வண்டி வாங்கி கொடுத்துக்கிறாங்க பேர். நீ யாருனாலும் இந்த இடத்துல ஃபோனு இந்த மச்சான் யாருனாலும் கூப்பிடுறா இங்க நிக்கிறேன். அவன் சரியில்லைன்னு நம்ம அவன் அப்பா அம்மாவை குறை சொல்கிறோம். அப்போ ஒரு ஸ்டேட் சரியில்லைனா அப்போது அந்த ஸ்டேட்டோட தலைவன் தான் நம்ம குறை சொல்லணும். வண்டி ஓட்ட தெரியாமல் வந்து ஆக்சிடென்ட் பண்ணானே அவன் தான் அந்த ஸ்டேட்டோட தலைவன். அப்போ அவனுக்கு அந்த வண்டியை வாங்கி கொடுத்தது யாரு? என்னடா திடீர்னு அரசியல்லாம் பற்றி பேசுகிற? டேய் நம்ம ஊரில் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லி சொல்லி நம்ம அரசியலை பற்றி தெரிஞ்சிக்காமே விட்டோம்டா. அந்த அறியாமல் தான் அவனுங்க பலம். ஊருக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தோம். ஏன்டா ஜனங்க செலவானாலும் பரவாயில்லன்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இந்த காலத்துலேயும் நீ மேலே நான் கீழே அந்த ஜாதி இந்த ஜாதின்னு வெட்டின்னு சாவுறானுங்களேடா. அவன் யார், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் வந்தால் என்ன பண்ணுவான், எதுவும் வேணாம். அவன் நம்ம ஜாதியா அவனுக்கு தான் ஓட்டு. இதுதான் சாக்குன்னு அவனுங்க ஜாதி ஓட்டெல்லாம் வாங்கிடுவானுங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. சில கட்சியெல்லாம் ஜாதியை வச்சு தான் அரசியலே பண்ணுறானு. அது இருக்கட்டும், இந்த போதையால் நம்ம ஊர் நாசமாக போதுன்னு தெரிஞ்சோம். ஏன்டா இதை என்ன ஒழிக்காமல் இருக்கிறானுங்க? மதுவை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம்னு சும்மா வாயால் மட்டும் சொல்லிட்டு எங்கடா ஒழிச்சானுங்க? ஊருக்கு ஒரு ஒயின் ஷாப் இருந்தால் எங்கடா மது ஒழியும்? இவனுங்களே நம்மளை அழிப்பானுங்களாம், அப்புறம் இவனுங்களே திருத்துவானுங்களாம். ரெண்டு போக்சோ கேஸு ஒரு திருட்டு கேஸில் உள்ளே போனவன் 2 மாதத்தில் வெளியே வந்து 12வது படிக்கிற பொண்ணு. இது கூட பரவாயில்லடா, 2 வயசு குழந்தைடா. ஆனால் இதெல்லாம் எந்த மீடியாலையும் வெளியே வரவே வராது. ஆனால் இவனை பண்ணுறதுலாம் ரொம்ப தப்புடா. தப்பு தான், ஆனால் இந்த தப்பை கூட தட்டி கேட்க முடியாது. அடிமையாக தானே நம்மளாம் இருக்கிறோம். இதெல்லாம் ஏன்டா மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? அவனுங்க நம்மக்கிட்டேருந்து பிடுங்கின காசை நம்மக்கிட்டே குத்து ஓட்டு கேட்கும்போது அதை வாங்கிட்டு ஓட்டு போடுற இந்த முட்டாள் மக்களுக்கு இதை பற்றிலாம் யோசிக்க நேரமும் இல்லை, அறிவும் இல்லை. இதெல்லாம் எப்படா மாறும்? இது எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம கையிலேயே இருக்கிறத மக்கள் புரிஞ்சுக்காத வரைக்கும் இங்கே எதுவும் மாறாதுடா. டேய் ஒன்று சொல்கிற புரிஞ்சுக்கோ, இந்த நியாயம் செத்துட்டு இருக்கு. உன்னால் காப்பாற்ற முடிஞ்சா போய் காப்பாற்றிக்கோ. என்னண்ணா பார்க்குற? இல்லைடா, நேற்று ஒருத்தன் பர்ஸ் சொல்ல அவன் ஓட்டர் ஐடி பர்ஸில் இருக்குடா. இப்போ எதுக்கு நான் அதை பார்த்துன்னு இருக்கேன்? இல்லைடா, நாளைக்கு வேறு எலெக்ஷனு. அதுக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட இப்போ கொடுக்க போறியா? ஆல்ரெடி அதில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போய் நம்ம அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டோம். இப்போ வெறும் ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போய் கொடுத்து தியாகம் பண்ணுன்ற பேரில் நீயே போய் மாட்டிக்க போறியா? நான் அவன் காசை தான் திருடணும்னு பார்த்தேன், அவன் உரிமையே இல்லை. இப்போ அந்த ஒரு ஓட்டை நான் ஆட்சியை மாற்ற போகுது. ஏன் மாற்றாது? ஒரு ஓட்டு நினச்சா ஆட்சியை கவுக்கவும் முடியும், அதே ஒரு ஓட்டு ஆட்சியை தூக்கி நிற்க வைக்கவும் முடியும். நம்ம ஏன் இவ்வளோ வறுமையில் இருக்கோம்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? இங்கே எல்லாமே மாறும் நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் மாறுறதுக்கு என்றைக்குமே நம்ம இடம் கொடுத்ததில்லை. இங்கே எதுவும் மாறாதுடா, நம்ம தான் இறங்கி மாற்றணும். நாளைக்கு என்ன ஆனாலும் இந்த ஓட்டர் ஐடி அவங்ககிட்ட கொடுக்க தான் போகிறேன். என்னண்ணா தர்ற? அந்த பையன் பர்ஸை காணும்டா. காலையிலேயே பேப்பர் போட போகும்போது அதை அவங்க வீட்டாண்ட போய் போட்டு வந்துட்டேன். என் நேரம் அவன் ஓட்டு போடவே போயிருப்பான். நம்ம தானே
2 வயசு குழந்தைப்ப அயோக்கிய நாய்ங்க நாஸ்தம் பண்ணிட்டானுங்க. ஒரு ஓட்டுனால எதுவும் மாற போதில்ல. எத்த காலி பண்ணு. போதையில் ஒருத்த வெளியூர் பையனை போட்டு அடிச்சுன்னு எப்படியும் காசு வாங்கி தானே ஓட்டு போட போற. கிளம்பு. கை நீட்டுங்க. போலாம்ப்பா. ப்ரோ ஓட்டு போட்டிங்களா ப்ரோ? யாருக்கு ப்ரோ போட்டிங்க? நாடே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நாள் இன்று வந்துவிட்டது. தமிழக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மாநிலம் முழுவதும் பரபரப்பாக தொடங்கியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் எண்ணிக்கையின் இறுதி சுற்று முடிவுகள் வெளியாக இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழகத்தின் அடுத்த அரசியல் அத்தியாயம் யாரின் கையில் அமையப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழக அரசியல் இன்று ஒரு புதிய வரலாறு எழுதப்பட்டுள்ளது. மாற்றம் வேண்டும் என்ற குரல் இன்று தமிழக மக்களின் தீர்ப்பாக மாறியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். ஒரு நடிகராக திரையில் வாழ்ந்த மனிதர் இன்று மக்களின் நம்பிக்கையாக ஆட்சிக்கு வருகிறார். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா நான் வரேன். புதுமையாய் நாம் செய்வோம்.